என்னடா அது கையில் முந்திரி பாதாம்லாம் வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம எப்போ பார்த்தாலும் ஏபிசி மால்ட் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஏபிசி மால்ட்டுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பாதாமும் முந்திரியும் போடுறோம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சதில்லை. அதே மாதிரி அதை எப்படி செய்கிறோன்றது ஒரு ஃபுல் வீடியோவும் காமிச்சதில்லை. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். பாருங்கள், முந்திரி அண்ட் பாதாம் குவான்டிட்டி இவ்வளோ தான் நாங்கள் போடுறோம் ஏபிசி மால்ட்டுக்கு. ஸோ ஏபிசி மால்ட்டுக்கு வந்து கேரட், பீட்ரூட் எல்லாமே சீவிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. எதுக்கு சீவிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? ஏபிசி மால்ட்டு செய்யறதுக்கு நாங்கள் கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் 3 சீவிட்டு இருக்கோம். இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முடிக்கிறது என்ன டைம்ன்ட்டு நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் போடுறோம், அரைச்சிட்டோம். பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள் 3 போட்டு கலக்கிட்டோம். அடுத்தது முந்திரி, பாதாம், ஏலக்காய் பொடி பண்ணி அதுவும் போட்டு கலக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நாட்டு சக்கரை போடுறோம். இப்போ நாட்டு சக்கரை நாங்கள் இதில் ஆட் பண்ண போகிறோம். பெரிய வேலை நடக்கும். இதுல என்னன்னா விடாம கை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா உதிரியா வர்ற வரையும் கிண்டணும். அந்த பதம் வந்துருச்சு. இப்ப இறக்க போறோம் நாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கிளீன் பண்ணிட்டோம் நாங்க. இது அழகா இன்னும் பவுடர் பண்ணி பேக் பண்ண வேண்டியதுதான். இது பாருங்க, மால்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 7:30 மணிக்கு முடிஞ்சது. இதோடைய பதம் பாருங்க, இந்த ரகத்தை தான் எடுக்கணும். இது மாதிரி இருந்தாதான் அதோடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை வந்து நாங்க எந்த கலப்படமும் இல்லாம நல்ல தரமான பொருள் போட்டு நாங்க செஞ்சு தரோம்.